தவறிலும் பெரிய தவறுங்க. அவர் திரும்பவும் உடனே திருச்சிக்கு போய் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போயிட்டு சென்னைக்கு போய் வீட்டுக்கு போயிட்டாரு பாருங்க. ஏங்க, சம்பவம் நடந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்குள்ள அவர் தன்னுடைய வீட்டிலே போய் படுத்துட்டாரு அப்படின்னா இவர் எப்படிங்க ஒரு தலைவன் நம்ம ஏற்றுக்க முடியும்? யாருடைய ரசிகர்கள், யாருடைய தொண்டர்கள் இறந்துருக்கிறாங்க? எவ்வளோ பெரிய மாபெரும் பிள்ளை தெரியுமாங்க? குறைந்தபட்சமாக கரூரில் இல்லை விடுங்க திருச்சியில் ஒரு நல்ல உயர்தர நட்சத்திர விடுதியில் கூட நீங்கள் இருந்திருக்கலாமே. குறைந்தபட்சமாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்கலாமே. இது எதனால் நடந்துச்சுன்னு தெரியல, அதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம். ஆனால் இறந்த குடும்பங்களுக்கு நான் மிகுந்த ஆறுதலை நான் அளிக்கிறேன், என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். எதனால நடந்துச்சு நம்ம ஆராய்வோம். எனக்கு இதுக்கு மேலே என்னால் பேச முடியல அப்படி இப்படின்னு கூட ஏதாவது பேசி ஒரு காணொலியை பத்திரிகைக்கு தர வேணாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு காணொலியை எடுத்து கூட பத்திரிகைகளுக்கு கொடுத்துருக்கலாமேங்க. எந்த விதத்தில் ஏற்க முடியாதுங்க. 40 பேர் செத்து கிடக்கான், பல பேர் குற்றுயிரும் குலையுருமா கிடக்கான். அந்த ரோடே ரணகலமாக கிடக்கு. நீங்கள் வாட்டுக்கு ஃப்ளைட் ஏறி போய் வீட்டில் போய் தூங்கிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரசிகர்கள் நீங்கள் சிந்திங்க.